ரோகிணிக்கு எதிரா வித்யா, மலேசியா மாமா எல்லாரும் சாட்சி சொல்ல போறாங்க விஷயம் ரோகிணிக்கு தெரிஞ்சதுனால, சும்மா ரோகிணிக்கு ஏத்தா ஸ்டைலாவே வராங்க உள்ள. அப்புறம் வித்யா, மலேசியா மாமா எல்லாம் நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்றாங்க. இப்படிதான் என்ன நடிக்க வச்சாங்க அப்படி இப்படி எல்லாத்தையும் சொல்லி முடிச்ச உடனேயும், உடனே ஜட்ஜி கேட்குறாரு ரோகிணிய பார்த்து, "என்ன ரோகிணி, நீங்க எல்லாரையும் ஏமாத்திருக்கீங்களே, இத நீங்க ஒத்துக்கிறீங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ரோகிணி சொல்றாங்க, "இல்ல, இது எல்லாமே உண்மைதான். நாங்க பண்ணது எல்லாமே. ஆனா மனோஜும் இதுக்கு உடந்தையா தான் இருந்தாரு. மனோஜும் நானும் சேர்ந்து தான் இது எல்லாத்தையும் நாங்க பண்ணோம்." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ரோகிணி. உடனே ஜட்ஜி கேட்குறாரு, "என்ன சொல்றீங்க? ஒன்றும் புரியல." அப்படின்றாங்க. உடனே ரோகிணி சொல்றாங்க, "இங்க பாருங்க, மனோஜ் நேத்து கூட எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காரு. முத்துவும் எங்க அம்மாவும் காசு குடுத்து ஆள மிரட்டி உனக்கு எதிரா சாட்சி சொல்ல வைக்க போறாங்க. தயவு செஞ்சு இந்த உண்மையை எப்படியா ஜட்ஜுக்கிட்ட நீ சொல்லிடு. உன்னையும் என்னையும் பிரிக்கிறதுக்கு பார்க்குறாங்க எங்க அம்மா. கண்டிப்பா நான் உன்னை எப்பவும் மிஸ் பண்ண மாட்டேன் ரோகிணி." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அமைச்சிருக்காருங்க மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெசேஜை காமிக்கிறாங்க. உடனே ஜட்ஜி ரோகிணி கிட்ட இருந்து ஃபோனை வாங்கி பார்க்குறாங்க. "என்னது கரெக்டாக தானே இருக்கு மெசேஜ்? ஆமா மனோஜ், நீங்க தான் இந்த மெசேஜ் அமிச்சிங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மனோஜுக்கு ஒன்றும் புரியல. "நான் எந்த மெசேஜும் பண்ணலையே." அப்படின்றாங்க. உடனே விஜய் கேட்குறாங்க, "டேய் மனோஜ், என்னடா நீயே இது மெசேஜ் பண்ணிட்டு நானும் உன்னை பிரிக்க பார்க்குறேன்." அப்படின்றாங்க. உடனே மனோஜ் சொல்கிறேன், "அம்மா அதெல்லாம் இல்லைம்மா, ஏதோ போய் சொல்கிறாம்மா, எனக்கு ஒன்றுமே புரியலம்மா." அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு மனோஜ். உடனே ஜட்ஜி கேட்குறாரு, "சரி நீங்கள் அனுப்பலன்னு சொல்கிறீங்களே, உங்கள் ஃபோனை கொடுங்க, நீங்கள் அனுப்புவீங்களா இல்லையா நான் செக் பண்ணுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ஃபோனை வாங்கி பார்க்குறாரு ஜட்ஜி. பார்த்தா ரோகிணிக்கு அந்த மெசேஜ் பண்ணியிருக்காரு. உடனே ஜட்ஜி கேட்குறாரு, "இது உங்கள் ஃபோன் தானே? உங்கள் ஃபோன்லேருந்து தானே மெசேஜ் போயிருக்கு. நீங்களும் ரோகிணி ஒரே வீட்டில் இல்லை, எப்படி உங்ககிட்ட இந்த மெசேஜ் போயிருக்கோம்? நீங்கள் யாருக்கும் பயப்பட வேணாம் மனோஜ், இங்கே உண்மையை சொல்லுங்கள். உங்கள் அம்மாவும் உங்கள் தம்பியும் உங்களை பிரிக்க பார்க்குறாங்களா?" அப்படின்ற மாதிரி ஜட்ஜி கேட்குறாரு. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, "இப்போ கூட மனோஜ் பயப்படுறாரு. மனோஜுக்கு என் கூட மட்டும்தான் சேர்ந்து வாழணும்னு ஆசை. ஆனால் அவங்க அம்மாவால் தான் இவ்வளோ பிரச்சனை நடக்குது. அவங்கள ஏதாவது விசாரிக்கணும்." அப்படின்ற மாதிரி ரோகிணி விஜயாவை நல்லாவே தூண்டி விடுறாங்க. உடனே இதெல்லாம் புரிஞ்சுக்காத விஜயா டக்குன்னு ஜட்ஜி முன்னாடியே கோவப்பட்டு, "ஏய் ரோகிணி, உன்னை நானாடி பிரிக்க பார்க்குறேன், பொய் சொல்லி ஏமாத்திட்டு குடும்பத்தை நான் சும்மா விட மாட்டேனே." அப்படி சொல்லிட்டு ரோகிணியை அடிக்கிறதுக்கு போடுறாங்க விஜயா. இதை பார்த்த ஜட்ஜி, "ஓ, நீங்கள் இப்போவே கோர்ட்டும் கூட பார்க்காம இவ்வளோ அராச்சகம் பண்ணுறீங்க, அப்போ வீட்டில் நீங்கள் என்னெல்லாம் கொடுமை பண்ணியிருப்பீங்க?" அப்படின்ற மாதிரி கேட்குறாரு ஜட்ஜி. உடனே விஜயா சொல்கிறாங்க, "ஜட்ஜ், நான் அப்படிலாம் பண்ணவே இல்லை. இவ்வளோ தான் நான் மூத்த மருமகன்னு சொல்லிட்டு தலை மேலே தூக்கி வச்சு கொண்டாடினேன். வீட்டில் ஒரு வேலை கூட இவ்வளோ செய்ய விட்டது கிடையாது. இவ்வளோ நான் அப்படி பார்த்துக்கிட்டேன். ஆனால் இவன் என்னை நடித்து ஏமாத்திட்டா." அப்படின்ற மாதிரி விஜயா சொல்கிறாங்க. உடனே ஜட்ஜி கேட்குறாரு, "ஓ, அப்போ நீங்கள் பணத்துக்காக தான் ரோகிணின்ற கல்யாணம் பண்ணீங்களா? அப்போ அந்த பணம் கிடைக்காதனால தான் இப்போ ரோகிணியை கொடுமை பண்ணுறீங்களா?" அப்படின்ற மாதிரி ஜட்ஜி கேட்குறாரு. உடனே விஜயா சொல்கிறாங்க, "ஐயோ ஜட்ஜி சார், அப்படி இல்லை சார். இவனை நடித்து நீ ஏமாத்திட்டா. இப்போ இங்கே பொய்யா சொல்கிறா. அதனால தான் எனக்கு கோவம் வந்து நான் இவளை அடிக்க போனேன். மற்றபடி இவளை ரொம்ப நான் நல்லாவே பார்த்துட்டு இருந்திருக்கேன்." அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க விஜயா. உடனே ஜட்ஜி கேட்குறாங்க, "நீங்கள் ரோகிணி இதுக்கு முன்னாடி அடிச்சிருக்கீங்களா?" அப்படின்ற மாதிரி விஜயா பார்த்து கேட்குறாங்க. உடனே ரோகிணி, "ஜட்ஜி சார், இப்போ தான் நீங்கள் உண்மையை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டீங்க. என்னை எங்கள் மாமியார் நிறைய வாட்டி அடிச்சிருக்காங்க. எல்லார் முன்னாடியும் அடிச்சிருக்காங்க. ரொம்பவே நான் கஷ்டப்பட்டுருக்கேன் வீட்டில்." அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ரோகிணி. உடனே விஜயா சொல்கிறாங்க, "ஐயோ சார், இவன் என்னை ஏமாத்திட்டான்னு சொல்லிட்டு கோவத்தில் தான் சார் அடித்தேன். மற்றபடி இவளை நான் நல்லா பார்த்துருக்கேன் சார்." "ஏய், நான் உன்னை அப்படியே பார்த்துக்கிட்டேன், உன்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டேன். பொய் சொல்கிறடி, ஏன்டி இப்படி பொய் சொல்கிறா?" அப்படின்ற மாதிரி விஜயா ரோகிணியை பார்த்து திரும்ப கோவத்தோட போகிறாங்க. உடனே ஜட்ஜி உடனே சொல்லிடுறாரு, "இப்போ இந்த பிரச்சனையில் என்னென்னு எனக்கு ஒன்று நல்லா புரியுது. அப்போது ரோகிணியும் மனோஜும் சேர்ந்து வாழணும் தான் ஆசைப்பட்றாங்க. அப்போ மனோஜோட அம்மா தான் ரோகிணியை அவங்கள பிரிக்க பார்க்குறாங்க. ஸோ மாமியார் குடும்பம் தான் இங்கே நடந்திருக்கு. போலீஸ் விஜயா இவங்கள விசாரிக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் போடுறேன்." அப்படின்னு சொல்கிற மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துறாரு ஜட்ஜி. அப்புறம் விஜயா மனோஜை போய் வீட்டில் போய் அடிக்கிறாங்க. "டேய், எப்படி அவங்ககிட்ட மெசேஜ் போச்சு? எல்லாத்தையும் இங்கே இருந்துக்கிட்டு எப்படி அவங்ககிட்ட நீ சொன்ன எல்லா விஷயத்தையும்?" அப்படின்ற மாதிரி மனோஜை திட்டுறாங்க விஜயா. உடனே மனோஜ் சொல்கிறாரு, "மாமா, நான் எதுவுமே ரோகிணிக்கிட்ட சொல்லலாமா, நம்மளை எல்லாரும் ஏமாத்துறாமாவ?" அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்கிறாரு. உடனே முத்து கேட்குறாரு, "டேய், அப்புறம் எப்படி அவங்ககிட்ட இருந்து மெசேஜ் போச்சு? எப்படி அவளா அவங்க ஃபோனை வாங்கி பண்ணாலா?" அப்படின்ற மாதிரி கேட்குறாரு முத்து. உடனே மனோஜ் சொல்கிறாரு, "ஆமாம், இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது. ஏதோ ஒரு கிளைண்ட்டுக்கு காசு அனுப்பணும்னு சொல்லிட்டு என்கிட்ட ஃபோனை வாங்கினா, அப்போ தான் இந்த மெசேஜ் எல்லாத்தையும் பண்ணியிருக்கா." அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு மனோஜ். உடனே முத்து கேட்குறாரு, "டேய், நீ ஒரு படித்த முட்டாளுன்னு சொல்லிட்டு நல்லாவே நிரூபிக்கிறடா. பார்லமா தான் ஒரு ஃப்ராடு அப்படின்னு தெரியுதுல்ல, அப்புறம் அதுக்கிட்ட போய் ஒரு ஃபோனை கொடுத்துருக்கியடா. ச்சே, எல்லாத்தையும் சொதப்பிடியடா. எவ்வளோ கஷ்டப்பட்டு வித்யாவையும் அந்த மலேசியா மாமாவையும் கூப்பிட்டு வந்தேன். இன்றைக்கி எல்லாமே முடிஞ்சிடும்னு நினச்சேன். இப்போ எல்லா பிரச்சனையும் பெருசாகி விட்டியடா." அப்படின்ற மாதிரி முத்து திட்டுறாரு மனோஜை. உடனே மனோஜ் சொல்கிறாரு, "அம்மா, அவள் இப்படிலாம் பண்ணுவோன்னு எனக்கு தெரியுமாம்மா." அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்கிறாரு. உடனே விஜயா சொல்கிறாங்க, "மண்ணாங்கட்டி, ஒரு படிச்சிருக்கிய, கொஞ்சமாவது அறிவு இருக்கடா. அவள் தான் ஒரு ஃப்ராடாச்சே. அவகிட்ட போய் ஃபோனை கொடுத்துருக்கியே, அவள் இன்னும் என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்காளோ. அதில் வேறு பெரிய இது மாதிரி சொன்னேன். வித்யா பற்றி பேசினதை ரோகிணி எதுவும் கேட்கல அப்படின்னேன். பார்த்தா எல்லாத்தையும் கேட்டிருக்கா." உடனே முத்து சொல்கிறாரு, "ஆமாம், இந்த மலேசியா மாமா சாட்சி சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு இந்த மனோஜ் உளறிட்டான் சரி. ஆனால் வித்யாவும் வரப்போகிறாங்க அப்படின்றது எப்படி ரோகிணி முன்னாடியே தெரிஞ்சுது?" அப்படின்ற மாதிரி முத்து கேட்குறாரு. உடனே மீனா சொல்கிறாங்க, "ஆமாங்க, எப்படிங்க தெரிஞ்சிருக்கோம்? நம்ம வேறு யாருக்கிட்டையுமே நம்ம சொல்லவே இல்லைங்க இந்த விஷயத்தை பற்றி." அப்படின்ற மாதிரி மீனா கேட்குறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, "டேய், மலேசியா மாமா பற்றி மட்டும் தானே நீ பேசியிருந்த நேற்று ஷாப்பில், நீ வித்யா பற்றி எதுவும் பேசவே இல்லைல்ல?" அப்படின்ற மாதிரி கேட்குறாரு.
உடனே மனோஜும் சொல்கிறார், ஆமாம் நான் வித்யா பற்றி நான் பேசவே இல்லையே, மலேசியா மாமாவை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் மனோஜும். அப்போ வித்யாவும் கோர்ட்டுக்கு வராங்கன்ற விஷயம் எப்படி நம்ம வீட்டிலேருந்து வெளில போச்சு அப்படின்ற மாதிரி முத்து கேட்குறாரு. உடனே விஜயா சொல்கிறாங்க, நானும் சிந்தாமணி பார்வதி எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம், வித்யாவையும் கோர்ட்டுக்கு கூட்டு வரதா, அந்த விஷயம் பார்வதி கண்டிப்பாக சொல்லியிருக்க மாட்டாளே ரோகிணி கிட்ட, சிந்தாமணி சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லையே அப்படின்ற மாதிரி விஜயா சொல்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, கண்டிப்பாக சிந்தாமணியை தான் சொல்லியிருக்கணும், சிந்தாமணி ரோகிணியை விட பெரிய ஃப்ராடு, கண்டிப்பாக குடும்பத்தை பிரிக்கிறது ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு தான் பாருக்கும், அதுக்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாரு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ரோகிணி ஃபோன் பண்ணுறாங்க மனோஜுக்கு. ஃபோன் பண்ணி அப்படியே அட்டன் பண்ணி பேசுகிறாரு மனோஜ் லவுட் ஸ்பீக்கர் போட்டு. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, மனோஜ் ரொம்ப தேங்க்ஸ் மனோஜ், நீ முன்னாடியே சொன்ன வித்யாவும் மலேசியா மாமாவும் நமக்கு எதிராக போய் சாட்சி சொல்ல வராங்க அப்படின்ட்டு, அதனால தான் நான் இன்றைக்கி நம்ம தப்பிக்க முடிஞ்சுது, கண்டிப்பாக நீ ஆனால் ஒன்றா சேருவோம், உங்கள் அம்மா எவ்வளோ எதிர்த்தாலும் நான் உன்னை பார்த்துப்பேன் மனோஜ் அப்படின்ற மாதிரி ரோகிணி சொல்கிறாங்க. உடனே விஜயா, ஏய் உன்னை சும்மா விட மாட்டேன்டி, நீ மட்டும் என் கையில் மாட்டினேன்னா உன்னை பொழந்துருப்பண்டி அப்படின்ற மாதிரி விஜயா சொல்கிறாங்க. உடனே ரோகிணி எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணின்னு நடிக்கிறாங்க. ஆண்டி தயவு செஞ்சு என்னையும் மனோஜும் சேர்ந்து வாழ விடுங்க ஆண்டி, உங்களுக்கு நான் எவ்வளோ காசு வேணால் கொடுத்துட்றேன் ஆண்டின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, நீயே ஒரு பிச்சைக்காரச்சி, நீ காசு கொடுக்குறேன் எனக்கு போயிட்டு பார், இதுக்கப்புறம் நீ மனோஜ்கிட்ட பேசுகிற வேலையே வச்சுக்காதா அப்படின்ற மாதிரி விஜயா கத்துறாங்க. ரோகிணி சொல்கிறாங்க, மனோஜ் கண்டிப்பாக உன்னையும் என்னையும் யாராலையும் பிரிக்க முடியாது, உங்கள் அம்மா நினச்சாலும் பிரிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஃபோன் பேசிட்டு கட் பண்ணிடுறாங்க ரோகிணி. உடனே விஜயா சொல்கிறாங்க, பாருங்கள் எப்படி பேசுகிறா பாருங்கள், எப்படி நடிக்கிறா பாருங்கள், ஐயோ இவ்வளோ நினச்சாலும் எனக்கு கோவமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, அப்பா பாராம்மா இப்போ எதுக்கு நம்ம ஃபோன் பண்ணிச்சு, அம்மாவை ஆல்ரெடி விசாரிக்கணும்னு சொல்லிட்டாங்க கோர்ட்டில், மாமியார் குடும்பமா பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, இப்போது அதுக்கு சாட்சிக்காக தான் மனோஜுக்கு ஃபோன் பண்ணி இவங்கள கோவப்படுத்தி ரெக்கார்ட் பண்ணியிருக்குப்பா எல்லாத்தையும் பாரலாமா, கண்டிப்பாக அம்மாவை போலீஸில் பிடிச்சி கொடுக்காம போகாது போல் அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாரு. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஐயோ என்னங்க என்ன போலீஸில் பிடிச்சி போவாங்களா, என்னங்க பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க விஜயா. உடனே அண்ணாமலை சொல்கிறார், நீ இதுக்கு தான் கோவப்படாதான் நான் சொல்கிறது, கோர்ட்லேயும் கோவப்பட்ட, தேவையில்லாமல் இங்கேயும் கோவப்படுற, இப்போ எல்லாமே ரோகிணிக்கு சாதகமாக அமைஞ்சிடுச்சு, இப்போ என்ன பண்ணுறது எனக்கே புரியல அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்கிறாரு. உடனே முத்து சொல்கிறாரு, இப்போ பார்லாமா இப்போ நல்லாவே உஷாராயிடுச்சு, பார்லாமா வழியிலே போயிட்டு பார்லாமா அட்டாக் பண்ணால் மட்டும்தான் நம்ம எல்லாம் தப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாரு.